الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين سيدنا ونبينا وحبيبنا ومولانا محمد النبي الكريم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال ربكم ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين صلى الله عليه وسلم. சர்வபுகழும் புகழ்ச்சியும் வல்லநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகிலே சத்தியத்தை நிலைநாட்டும் நபிமார்களில் இறுதியாக வந்தித்த என் உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடக்கக்கூடிய அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் சாந்தி சமாதானம் என்ற நிலவரம் உயர்ந்த நியத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமியர்களே, உலக வாழ்க்கையில் உபதேசங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கு இருக்கிறானோ அபுதயங்களை எடுத்து நடக்குமாறும் இதை தவிர்த்து நடக்குமாறு விலகி நடக்குமாறு நம்மை விலகியிருக்கிறானோ உபதயங்களை தவிர்த்து நடக்குமாறு முதலில் நடக்கும் அப்பால் உங்களுக்கும் தத்துவாவை கொண்டு மத்திய செய்து கொள்கின்றேன். இஸ்லாமிய உறவுகளே, பொதுவாக நான் பயான் ஆரம்பிக்க முன்னால 3 விடயங்களை ஞாபகப்படுத்துவோம். முதலாவது, சொப்புகள்ல இடம் இருந்தா சொப்புகளை கூட்டி செஞ்சுக்கோங்க. பின்னால வரக்கூடியவங்களுக்கு வந்து அமர்ந்து கொள்வதற்கு ஏற்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, அவங்க 10 அமல்களை சொன்னாங்க. இந்த 10 அமல்கள்ல அதுல ஒன்றுதான், யாரு இடைவெளி சொப்புகள்ல இடமிருந்து அந்த சொப்புகளை பூர்த்தி செய்யறாங்களோ அவர்களுக்கான அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்துல ஒரு மாளிகையை தயார் செய்யலாம். அதனால சொப்புகள் இடமிருந்தா சொல்லக்கூடிய நேரத்துல வெளிய நேரங்கள்ல சொப்புகள்ல இடம் இருந்தா அந்த சொப்புகளை பூர்த்தி செஞ்சுக்கோங்க. 2வது விஷயம், சும்மாவுடைய பயான் ஒரு அறவரத்தான் நடக்க போகுது. அந்த நேரத்துள்ள நன்மையை சம்பாதிக்க வந்திருக்கிறோம். தயவு செஞ்சு தூக்கத்துல கழிச்சிடுவாங்க. 3வது, எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த காலத்துல பொதுவாக எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடிய போன் தான் ஸ்மார்ட் போன். தயவு செஞ்சு ஜும்மாவுடைய நேரத்துல அந்த போன்களை கிண்டி மெசேஜஸ்களை பார்த்து அவங்களோட ஜும்மாவுடைய பலனை இழந்துடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க காலத்துல பள்ளி வாயில்கள் இந்த மாதிரி காப்பர் போட்டு பேன் போட்டு ஏசி போட்டிட்டு இல்லை. மழை பெய்ஞ்சா அவங்க எல்லாம் செய்வாங்க, வீட்டிலே சொல்லி கொண்டு கொண்டிருக்காங்க. ஏன் சேராமைக்கும் மண்ணாமைக்கும் இதனால அல்லா இஸ்லாம் உறவுகளை அந்த காலத்துல அப்படின்னு சொல்லலாம். அவங்க பொதுவா செய்யக்கூடிய நேரத்துல சஹாபாக்கள் கீழே இருக்கக்கூடிய இந்த கல்லுகளை அங்கனைகள் ஆக்குறத கண்டாங்க. இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லலாம் சொன்னாங்க, யாரு கல்லுகளை தொழுகிறாங்களோ அதை குடிச்சாலும் பக்கத்து வேணாம், சும்மாவுடைய பலன் இல்லாம போயிருக்குன்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லலாம் அவங்க பேசினா கியாமத் நாள் வரைக்கும் பொருந்துற மாதிரி தான் அவர்களுடைய வார்த்தை அமைந்திருக்கும். இதனாலதான் வார்த்தைக்கு ஜவாமியர்கள் கழிவு சொல்லுவாங்க. பல கருத்துக்களை உள்வாங்கின வார்த்தைகள் அவர்களுடைய அன்றைய காலத்துல கல்ல சொன்னது இன்றைக்கு அது கண்டாது போனுடைய சூழத்துல வந்து. அதனால தயவு செஞ்சு வாலிபர்கள் விசேஷமாக சும்மாவுடைய நேரத்துல போன்களை கிண்ட வாரா. நன்மையை செய்ய வந்திருக்கிறோம், பாவத்தை சம்பாதிச்சு போவாங்க. அதனால உறவுகளே, பொதுவாக நம்ம பயண ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல சும்மாவுடைய முழு நன்மையும் கிடைக்கிறதுக்காக வேண்டி இந்த 3 விடயங்களை ஞாபகப்படுத்துறது. அல்லாஹ் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான ஒரு ரமலானுடைய மாதத்தை 18வது நோன்புல நாங்கள் வீட்டிருக்கிறோம். மிக வேகமாக எங்களை வீட்டு நோன்புகள் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் 11 நாளோ அல்லது 12 நாளோ இந்த இந்திய நாட்கள்ல கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலான்ல ஏராளமான சிறப்புகளை பல பயான்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம். கபர் வாக்குகள் சொல்றாங்க, கபர் ஆளுகளுக்கு மூத்தா போனவங்கள்ட்ட
உலகத்தில் உங்களுக்கு உயிர் கொடுக்கப்பட்டா ஏதாவது ஆசைப்பட்டீங்களா என்று கேட்ட சொல்லுவார்களா? ரமதான் ரமதான் அந்த காலத்துல ஒரே ஒரு நாள் அமல் செய்யும். ரமதான் காலத்துல ஒரே ஒரு நாள் அமல் செய்யணும். இங்க பயான் கேட்கக்கூடிய எங்களுக்கு 18 நாள் மட்டும் தந்திருக்கிறார். 18 நாள் எதிர் வரக்கூடிய ரமதான் ஹயாத்தோடு இருக்குமோ தெரியாது. உங்களுக்கு ஜனஜனாகவோ இது போன்ற பல ரமதான்களை அறியக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசிபாக்குவாராக. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய மௌத்த நான் எதிர் வரக்கூடிய வருடம் நான் ஹயாத்தோடு இருக்க மாட்டேன் என்று சொன்னது ஆரம்பமே ரமதான்ல தான். எதிர் வரக்கூடிய ரமதான்ல நான் ஹயாத்தோடு இருக்க மாட்டேன், அவர்களுடைய அஜல் நெருங்கியதை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிமுகப்படுத்தினதே இந்த ரமதானுடைய மாதம். நம்ம இஸ்லாமிய உறவுகளே, அதனால எங்கிருக்கக்கூடிய ரமதான விவாதத்துல அதாவது ஏற்றிகாப்பு வரப்போகுது, கடைசி 10 அதுல செலவழிங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க கடைசி ரமதான்ல 20 நாள் ஏற்றிகாப்பு இருந்தாங்க. இதெல்லாம் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி ரமதான் என்பதற்குரிய அடையாளம். அது மட்டுமல்ல, 83 வருடங்களுடைய நன்மைய ஒரே இரவுல கிடைக்க தரக்கூடிய ஒரு இரவு தான் லைலத்துல் கத்ர் என்ற இரவு. அது ஏற்காப் இருந்துச்சுன்னா நிச்சயமா அந்த நாட்கள் ஏதாவது ஒரு நாள் ஏற்படும். அதனால இன்ஷா அல்லாஹ் ஏற்காப்புடைய அந்த அமல செய்வதற்கு நாங்கள் நியத்து வைப்போம். அதே போல எங்கிருக்கக்கூடிய ரமதான குர்ஆன் திலாவத்துல, அதே போல zikr-ல துஆல கழிக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. நம்ம இஸ்லாமிய உறவுகளே, இந்த ரமலான்ல நிறைய சிறப்புகள் இருக்கிறது. பல பயான்களை நாம் கேட்கொண்டு வாரோம். அதுல மிக விசேஷமான ஒரு விடயத்தை தான், ஒரு சிறப்பை பற்றி தான் இன்னைக்கு பேச போறேன். அதுதான் துஆ. துஆ என்பது ஒரு முஃமினுடைய ஆயுதம். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, குர்ஆன் சொல்லுது, இன் வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். என்னிடத்துல துஆ கேளுங்க, துஆவை நான் கபூல் செய்கிறேன் சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். என்னிடத்துல துஆ கேட்காத பெருமை கொள்ளக்கூடியவர்கள், பெருமை அடிக்கக்கூடியவர்கள் அவர்கள் நரகத்துக்கு போவார்கள் என்பதை குர்ஆன் சொல்லுது. சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்றாங்க, யாருக்கு துஆ கேட்க நேரம் இல்லையோ அவருடைய உள்ளத்துல பெருமை இருக்குது. யாருக்கு ரப்பிடத்துல கேட்கறதுக்கு நேரம் கிடைக்கிறது இல்லையோ, ரப்பிடத்துல கேட்கறதுக்கு யாரும் முயற்சி இல்லையோ அவருடைய உள்ளத்துல பெருமை இருக்குது. அவர் தன்னுடைய உள்ளத்தை செஞ்சு கொள்ளணும்னு சொல்றாங்க. அதனால நம்ம இஸ்லாமிய உறவுகளே, துஆ மிகப்பெரிய ஒரு ஆயுதம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்துல மிக கண்ணியமான ஒரு இபாதத் தான் துஆ சொன்னாங்க. அத மாதிரி கண்ணியம் வேற எந்த இபாதத்திலும் இல்லை. அல்லாஹ் இறக்கப்படுறான். கேட்காதவர்களோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கோபப்பட்டான். அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், என்னிடத்தில் அடியார்கள் கேட்கணும். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு கஷ்ட காலங்கள்ல துஆ கபூல் ஆகணும் என்று விரும்புகிறீர்களோ அவங்களுக்கு செல்வ நிலையில அல்லாஹ்வுக்கு அதிகமாக துஆ கேட்கணும். இதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொத்து செல்வங்களை ஈக்க கொள்ள, சந்தோஷமா ஈக்க கொள்ள நாங்க துஆ கேட்கறத மறக்கிறோம். கஷ்டங்கள் வரக்கொள்ளத்தான் அல்லாஹ்வை நினைவாரது, பள்ளிவாசல நினைவாரது, இமாம்களை நினைவாரது, சதக்கா நினைவாரது எல்லாம் கஷ்டம் வரக்கூடிய நேரத்துல, செல்வ செழிப்போட இருக்கக்கூடிய நேரத்துல பள்ளி நினைவாரது, விவாதாக்கள் நினைவாரது இல்லை. அதனால ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதனுடைய இயல்பு. அதனால செல்வ செழிப்போட இருக்கொள்ள அப்படத்தில் அதிகமா துஆ கேளுங்க. கஷ்டம் வந்தா அவங்க துஆவை ரப்புக்கு செய்வார். அது மட்டுமல்ல, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய கலா கதிர 2 விஷயங்கள் மாற்றும். ஒரு மனிதனுடைய கலா கதிர தீர்ப்பு செய்யப்பட்ட விஷயங்களை 2 அமல்கள் மாற்றும். அதுல ஒன்று துஆ, அடுத்தது சதகா. அல்லாஹ் தஆலா ஒரு உதாரணத்துக்கு சொல்ற, நாங்க போகக்கூடிய வழியில எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வச்சிருக்கிறார், நீங்க துஆ கேட்கிறீங்க, யா அல்லாஹ் இந்த வாழ்க்கையில வரக்கூடிய ஆபத்துகள் இல்லாம நீங்க இஸ்லாத்தாக ஒரு சதகா செய்றீங்க, ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு உங்க அந்த ஆபத்தை சதா கதிரில இருந்து அகற்றி நீங்க போகக்கூடிய பிரயாணத்தையோ நீங்க செய்யக்கூடிய விடயங்களையோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு சாதகமானதாக ஆக்கியிருக்கார். அதனால துஆ சதகா மிகப்பெரிய அதாவது அல்லாஹ்விடத்துல கண்ணியமான 2 அமல்கள். அது மட்டுமல்ல, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வரக்கூடிய நேரத்துல யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்துக அஸ்தகீஸ் இந்த துஆவை ஓதுவாங்க. விசேஷமாக சுஜூத் ஓதுவாங்க. அல்லாஹ் இஸ்லாமிய உறவுகளே, எங்களுக்கு தெரியும் நேற்றைய தினம் உலகத்துடைய இஸ்லாமியர்களுக்கு மிக முக்கியமான ஒரு தினம், பத்ருடைய தினம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே
துவாவை ஓடி சொல்றாங்க, சுஜூத்ல இருந்தாங்க, யுத்தம் நடக்குது, ஹபீப பார்த்த செல்லம் சுஜூத்ல இருந்து கொண்டு யா ஹய்யு யா ஹய்யு, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ரெண்டு வார்த்தை. இதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தில் குறிப்பிட அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், இதே ரெண்டு வசனங்கள் நிலையானவன் உயிர் உள்ளவன் அல்லாஹ் விரும்புறான். இந்த ரெண்டு வைத்து அவனை கூப்பிடுறது, அவனுக்கு துவா கேட்கிறது நம்ம இஸ்லாமிய உறவுகளே. அதனால எங்களுக்கு கஷ்டம் வரக்கூடிய நேரத்துல இதை மறந்துடவானா, இந்த துவாவை மறந்துடவானா. இந்த துவால பறக்கத்தால அல்லாஹு தஆலா 5000 மலக்குமார்களை இறக்கி அல்லாஹு தஆலா பதில் காலத்துல வெற்றியை கொடுத்தான். அவ்வளவு மிகவும் விசேஷமான அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான துவா. அது மட்டுமல்ல, நபிமாரனுடைய துவாக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஏழு நபிமார்களுடைய கபூல் செய்யப்பட்ட துவாக்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 18 வருஷம் நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க. தஃசீர்கள்ல வரலாறுகள்ல எழுதுறாங்க, எந்த அளவுக்கு நோய் என்றா உடம்புல ஒரு ஊசிய கூட வைக்கிற அளவுக்கு இடம் இல்லாத அளவுக்கு உடம்பு ஃபுல்லா புண்ணாக இருக்கு. அந்த அளவுக்கு நோய்வாய்ப்பட்டாங்க. பொறுமையான ஒரு நபி, பொறுமையாக நாங்கள் அவர்களை பேசிக் கொண்டோம். யாரு? நபீன் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். 18 வருஷத்துக்கு பின்னால அல்லாஹ் ஒருத்தர செய்யுறாங்க, எனக்கு இந்த நோய் ஏற்பட்டுச்சு, இந்த கஷ்டம் ஏற்பட்டுச்சு, அந்த அரசமுர் வாங்கி நீ மிகப்பெரிய இறக்கம் உள்ளவர். சோதர்களே, இந்த துவாவுடைய பரக்கத் குர்ஆனே சொல்லுது, இந்த துவாவை நாங்கள் கபூல் செஞ்சோம், இந்த துவாவை நாங்க கபூல் செஞ்சோம். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்தை தவிர, ஆட்டை தவிர மேலாலையும் உள்ளுக்காலையும் நிறைய நோய் வாய்ப்பட்டிருந்தாங்க. இஸ்லாமிய உறவுகளே, இந்த துவாவை கேட்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செஞ்சு நபீன் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து சொல்றான், ஒரு கொள் பேரு உங்களோட காலால அந்த நிலத்துக்கு அடிக்கிறாங்க, அதுல இருந்து ஒரு ஊற்று வருது, இதால குடிக்கின்னு சொல்றாங்க. எடுத்து குடிக்கிறாங்க, வேறுள்ள நோய்கள் எல்லாம் அப்படி போகலாம். இன்னொரு அடி அடிங்க, இன்னொரு அடி அடிக்கிறாங்க, இன்னொரு ஊட்டால தண்ணி வருது, இதை எடுத்து குடிக்கிறாங்க, குடிக்கிறாங்க. உள்ளுக்கால அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்கள் குணமடைந்து. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்னான், அதுக்கு பின்னால அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாங்க பரக்கத் செஞ்சோம். எந்த அளவுக்கு இருந்தா அந்த நோய் சோபானதன் பின்னால, குணமடைந்ததன் பின்னால 26 ஆம்பளை பிள்ளைகள் கிடைக்குது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அதுல ஒருவர் தான் ஒரு நபி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிஅமத்தாக கொடுக்கிறார். இந்த துஆவுடைய பரக்கத் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, யாரு பெரும் பெரும் நோய்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ ரப்பின் மேல தவக்கல் வச்சு ரப்பி அன்னி மஸ்ஸனியல் துர் இந்த துஆவை ஓதுமாறு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க. அதனால அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அதே போல நபீன யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுல விழுங்கப்பட்டாங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று ஓதுறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த துஆவை ஓதல் என்று சொன்னா லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன், கியாமத் நாள் வரைக்கும் நபீன யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட வயிற்றில இருந்திருப்பாங்க. அல்லாஹ் தஸ்தஜபனா, இந்த துஆவையும் அல்லாஹ் செஞ்சார். இந்த சம்பவத்தை சொல்லிட்டு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த முஸ்லிம் தான் கேட்கக்கூடிய துஆவோட லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற துஆவை சேர்த்து கொள்றாங்களோ அவருடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. திருமீதில வரக்கூடிய ஹதீஸ். அதனால அன்பான இஸ்லாம் உறவுகளே, சில விசேஷமாக எங்களுடைய நோம்பாளிகளுக்கு இவருடைய துஆவை ஹதீஸ்கள்ல வருது, கிட்டத்தட்ட 7-8 பேர் துஆவை அல்லாஹ் ரிஜெக்ட் பண்ண மாட்டான், அல்லாஹ் கபூல் செய்வான். அதுல ஒருவர் தான் நோம்பு படிச்ச நிலைமையில கேட்கக்கூடிய துஆ. நோம்பு ஆரம்பத்துல இருந்து சஹருடைய நேரத்துல இருந்து இஃப்தார் வரைக்கும் நாங்க கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் தப்ப மாட்டான், அல்லாஹ் ரிஜெக்ட் பண்ண மாட்டான். வேறொரு ஹதீஸ்ல இந்த திக்ரிக்கு நோம்பு திறக்க ஒரு 10 நிமிஷம் 7 நிமிஷம் நீக்கக்கூடிய நேரத்துல ரப்படத்துல கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் ரிஜெக்ட் பண்ண மாட்டான். அதனால மேலான சகோதரர்களே, இங்கு இருக்கக்கூடிய இந்த ரமலான்ல அந்த நேரத்தை பயன்படுத்தி நாங்க ஷார்டிங்ஸ்லயும் ட்ரிங்க்ஸ் செய்யறதுலையும் ஜூஸ் செய்யறதுலையும் அதெல்லாம் மேற்கொள்ள சொல்லுங்க. கடைசி நேரங்களை நீங்க துஆ செய்யுங்க, உங்களோட பிள்ளைகளையும் பழக்குங்க. போன வருஷம் ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது.
சவுதியில இருந்து வந்து ஒரு மெகசின்ல வாசி ரியாத் நாட்டுல அதாவது சவுதி நாட்டுல ரியாத் சிட்டில நடந்த ஒரு சம்பவம். அதாவது இந்த துவாவை போட்டு அந்த சம்பவத்தில் எழுதுறாங்க. ஒரு தாய் மஸ்ஜிதுக்கு போன நேரத்துல இந்த துவாவோட இருக்கிறப்ப இந்த பித்திரிக்கு நோம்பு திறக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் துவாவை கபூல் செய்கிறார் என்று இந்த ஹதீஸை விளங்கி கொண்டு பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். போன ரமதான்ல கிட்டத்தட்ட முழு ரமதான்லையும் அந்த தாயும் தன்னுடைய பிள்ளைகளை சேர்த்துக் கொண்டு இஃப்தாருடைய நேரத்துல இதே துவாவை சொல்லி யா அல்லாஹ் உனது ஹதீஸ் சொல்லி இருக்கிறாங்க. நோம்பு திறக்கக்கூடிய நேரத்துல துவாவை கபூல் செய்வதாக. அதனால உன்னிடத்துல கேட்கிறோம், எங்களுக்கு சொந்த ஊடு இல்லையா? எங்களுக்கு ஒரு சொந்த ஊடு இல்ல, கூலிக்கு தான் நிற்கிறோம். ஒரு சொந்த ஊடு என்பது நிக்மத். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்த 3 நிக்மத்துகள் இந்த உலகத்துல 3 நிக்மத்துல ஒன்றுதான் அல்மஸ்கல். ஒரு ஒழுங்கான ஒரு வீடு. அவர்களே துவா கேட்கிறார். எப்படி துவா கேட்கிறார்? 6 ஓடுற ஒரு ஆறுக்கு பக்கத்துல ஒரு ரிவருக்கு பக்கத்துல யாரெல்லாம் ஒரு ஊடு எங்களுக்கு அமைச்சு தந்தது. கணவர் இவங்க துவா கேட்கக்கூடிய நேரத்துல எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க தொடர்ந்து கேட்கிறாரு, சவுதியில இங்க ஆடி சவுதியில 80 வீதம் வந்து நிலம், அதாவது பாலைவனம். இங்க இங்க ஆடி இருக்குது. நீங்க துவா கேட்கறீங்க, ஊடு கிடைக்கணும் சரி, ஆற்றுக்கு பக்கத்துல எங்க ஊடு? சோதர்களே, இந்த பெண்மணி சொல்றா, அப்போ நினைச்சா சர்வதற்கு பெற்றுவார். பகு ஆளா குளிச்சு துவா கேட்டுக்கொண்டே வாரா. அன்மல் இஸ்லாமிய உறவுகளே, நோம்பு முடிஞ்சிச்சு. நோம்பு முடிஞ்சதன் பின்னால ஷவ்வாலுடைய 6 நோம்பு, கடைசி 6வது நோம்பு அசருடைய தொழுகைக்கு நோம்பு படிச்ச நிலைமையில இந்த கணவர் பள்ளி வாசலுக்கு போறாரு. பள்ளி வாசலுக்கு போய் வெளியே வாராரு. ஒரு செல்வந்தர் வந்து அவரோட கையை பிடிச்சிட்டு கொண்டு போய் அவருடைய காலில் உட்கார வச்சுட்டு அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னென்றா, அவர் வந்து அவருடைய உள்ளத்துல ஒரு உறுதி கொண்டு என்னன்னு சொன்னா, எனக்கு ரியாத் சிட்டியில அதாவது பணக்காரர்கள் வாழக்கூடிய இடத்துல ஒரு பெரிய ஒரு ஊடு இருக்குது. அதை நான் 2 பார்ட்டிஷன் பண்ணிக்கிறேன். அதுல ஒரு சைட்ல எங்களை வாப்பாய்க்கிறாரு, மற்ற சைடு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு தலைக்கு மேல சுத்துக்களை தந்திருக்கிறார். மற்ற சைடு வந்து அப்படியே நிச்சனால காலியா தான் நிற்கிது. எனக்கு உள்ளத்துல ஒரு உறுதி கொண்டு வந்துச்சு. இன்னைக்கு சுபோ சொல்ற நேரத்துல இந்த இடத்த இந்த மொத்த பாதிய யாருக்காவது சொல்லக்கா கொடுங்க. அந்த நேரத்துல என்ற உள்ளத்துல ஒரு உறுதி கொண்டு வந்துச்சு. நான் இன்றைக்கு இந்த பள்ளி வாசலுக்கு போய் அசரை கொண்டுட்டு வெளியே வந்து கொண்டுட்டு பள்ளி உள்ளுக்கு இருந்து யாரு முதலாவது வெளியே வாராங்களோ அவருக்கு நான் இந்த ஊடு கொடுப்போம். மேலாண் சோர்களே, அவர் அதே மாதிரி இந்த கணவர் வெளியே வாராரு. அவரை பிடிச்சி என்ன செய்யறாங்க, இந்த சம்பவத்தை சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல அவர் அழுகுறாரு. அவர் சொல்றாரு, என்னுடைய மனைவியுடைய என்னுடைய பிள்ளைகளுடைய அல்லாஹ்வுடைய வீணாக்கல்ல அல்லாஹ் கபூல் செஞ்சிருக்கிறான் என்று சொல்லிட்டு அதுக்கு பின்னால இவர் என்ன செய்யறாருன்னா, உங்கள்கிட்ட இருந்து சும்மா ஊர் எடுக்கிறா 8000 சவுதி ரியால கொடுக்குறாரு. இவர் சொன்னது வானம் இல்ல இதை வச்சு கொண்டு எங்களுக்கு தாங்க. 8000 ரியால் என்பது ஸ்ரீலங்கா தந்துட்டு 6.5 லட்சம் இப்ப ஊடு கிடைச்சிச்சு. ஆனாலும் அவருக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? மனைவி கேட்ட துவா இல்லை, ஆற்றுக்கு பக்கத்துல ஊடணும், ரிவருக்கு பக்கத்துல ஊடணும். இவர் என்ன செய்யறாரு, அந்த பள்ளி வாசலுக்கு அவரோட பக்கத்துல இருக்கக்கூடிய பள்ளி வாசலுக்கு போய் அங்க சொல்லு முடிஞ்சோன்னு இமாம்கள் நடந்த சம்பவத்தை சொல்றாரு. இப்படி எங்க மனைவி துவா கேட்டா அல்லாஹ் இந்த இடத்துல ஒரு ஊட தந்துட்டா. ஆனாலும் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, ஊடு கிடைச்சிட்டு பக்கத்துல 6 கிடைக்கலையே. அந்த நேரத்துல இமாம் கேட்கிறாரு, இந்த உங்களோட ஊர் எங்க இருக்குது? பக்கத்துலதான் இருக்குது. அந்த ஊருக்கு பக்கத்துல ஒரு பள்ளி வாயில் இருக்குது. அந்த இமாம் விளக்கம் சொல்றாரு, என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவனோட வீட்டு வாசல்லையே ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆற்றுல ஒருத்தர் 5 தடவை குடிக்கிறார் ஒரு நாளைக்கு. அவரோட உடம்புல ஏதாவது ஊத்தைக்குமா? இல்ல, யார சொல்லலாம். 5 தடவை குடிச்ச ஊத்தைக்கு மயிக்காது யார சொல்லலாம். அதே மாதிரிதான் ஒரு மனிதன் பள்ளி வாயில வந்து 5 வகுப்பு தொழுந்தா அவருடைய உடம்புல எந்த விதமான பாவங்கள் சொல்லுவாங்க. அதே அந்த நகை அந்த ஆறு வந்து பள்ளியத்தான் எல்லாம் மகாணத்துல ஒவ்வொரு பரிசாக இருக்கிறார். வீட்டுக்கு பக்கத்துல பள்ளி, அந்த பள்ளி தான் 6 சோதர்களே. என்ன 6? எங்களுடைய பாவ
மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. அதனால மேலான சகோதரர்களே, அல்லாஹ்விடத்துல நாங்க அதிகமாக துஆ கேட்போம். இந்த ஹதீஸை சொல்லி துஆ கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போதுமானவன். அவன் இரக்கம் உள்ளவன். துஆ கேட்கக்கூடிய நேரத்துல நாங்க அல்லாஹ்வை புகழணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதே போல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மேல ஸலவாத் சொல்லுவோம். அதே போல பாவத்துக்காக துஆ கேட்கவாங்க. அதே போல ஒரு குடும்ப உறுப்பினர்களை துண்டிச்சு கொண்டு பேசாத நிலைமையில துஆ கேட்கவாங்க. அல்லாஹ் தஆலா துஆவை கபூல் செய்ய மாட்டான். அதனால குடும்ப உறுப்பினர்களோட பேசுங்க. சிலருக்கு குடும்ப உறுப்பினர்களோட நாங்க மிக ஒற்றுமையாக இருக்கணும். இந்த ரமதான் எங்களோட குடும்ப உறுப்பினர்களோட சேர்ந்து போறதுக்கு ஒரு மாற்றமாக இந்த ரமதான் இருக்கு. அதனால மேலாண்மைகளே, அதே போல ஹபீப் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க துஆ கேட்கக்கூடிய நேரத்துல உங்களுக்கு மட்டும் கேட்கவாங்க, உங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் கேளுங்க. வேறொருத்தருக்கு நீங்க துஆ கேட்கக்கூடிய நேரத்துல ஹபீப் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க இன்னொரு சகோதரருக்காக உதாரணத்துக்கு சொல்லுவோம், அப்துல்லா உங்களோட ஒரு சகோதரர் இருக்கிறாரு, இவர் ஒரு கடல்ல மாட்டிக்கிறாரு, நீங்க ரத்தத்தை கையை எழுதுறீங்க, இவர் கடல்ல மாட்டிக்கிறாரு, இவரோட பிரச்சனை இல்லாம நீங்க துஆ கேட்டா மலக்கு ஆமீன் சொல்லிட்டு மலக்கு உங்களுக்கு துஆ செய்யறாரு. அல்லாஹ் துஆ கேட்கக்கூடியவங்க பிரச்சனை இல்லாம மலக்கு உங்களுக்காக துஆ கேட்கிறாரு. சொன்னாங்க, அப்பது துஆ வேறொரு சகோதரனுக்காக கேட்கக்கூடிய துஆ தான் துஆக்கள் மிக சிறந்தது. அதனால மேலாண்மைகளே, உங்களுடைய சகோதரர்களுக்காகவும் நாங்க துஆ கேட்போம். எங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, எல்லா பிரச்சனைகளையும் அப்படத்துல முன்வைப்போம். இதால் முக்தி ஒரு முக்தியினுடைய ஆயுத இந்த துஆ என்பதாக சொன்னாங்க. அதே அடிப்படையில எங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சொல்லமால அதாவது வெளியிடக்கூடிய அதாவது கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு கோரிக்கை தான் பலஸ்தீனத்திற்காக நான் எங்களுடைய துஆக்களை கேட்டுக்கொள்வோம். கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்க அன்பான இஸ்லாமியர்களே, கொஞ்சம் தூக்கத்தை தியாகம் செஞ்சு கொஞ்சம் கேட்டுக் கொள்ளுங்க. அவர்களுடைய மக்களை நாம் கொஞ்சம் நினைவு கொள்வோம். என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவர்களுக்காக துஆ கேட்குமாறு அவங்க என்ன செய்யறாங்க, வேண்டுகோள் விடுறாங்க. அன்பான இஸ்லாமியர்களே, ரஸ்தால போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட இன்றையோட 176வது நாள், இன்றையோட 176வது நாள் என்பது அதாவது கிறிஸ்துக்கு முன்னால் இருந்து அறியப்பட்ட ஒரு நகரம். அஸ்கலான் பஸ்தா ஒரே ஒரு சிட்டி. சொல்கிறேன், 1947 இந்த யூதர்கள் அந்த அஸ்கலான் என்ன செய்யறாங்க, அதாவது அஸ்கலோன் என்று அனுப்பி பாருங்க, சிட்டி ஆஃப் இஸ்ராயல் என்று வரும். சோர்களே, அந்த இஸ்ரேலுடைய ஒரு சிட்டியாக இருக்குது இந்த அஸ்கலான். அந்த இடத்தை பிடிக்கிறாங்க. இந்த நேரத்துல அந்த அஸ்கலானுடைய பகுதியில் இருந்த மக்கள் எல்லாமே ரஸ்தாக்கு வராங்க. அந்த மெப்ப எடுத்து பாருங்க, அந்த ரஸ்தால இருக்கக்கூடிய ரஸ்தாக்கு வராங்க அஸ்கலான் இருந்து. சோர்களே, அஸ்கலான் என்பது பல உலமாக்களை உருவாக்குகின்ற இடம். எங்களுக்கு தெரியுமா விஷயம், இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவர்களுடைய மூதாதையர்கள் இவங்க எகிப்து நாட்டில் பிறந்திருந்தாலும் இவர்களுடைய மூதாதையர்கள் வந்த இடம் அந்த அஸ்கலானாக இருக்கிறது. அவர்கள் இந்த புகாரிக்கு எழுதின இந்த பசுக்கள் பாரி இன்றைக்கு உலகத்தில் தெரியாது, யாரும் நிற்க மாட்டாங்க. விசேஷமாக உலமாக்க வேளாண் சோர்களே, அந்த மண்ணை அந்த உலமாவை பெற்று தந்த அந்த தொடர் அந்த நசப குறுகியத்தை பெற்று தந்த பூமி தந்த அஸ்கலான். அது மட்டுமல்ல, ரஸ்தாக்கு வந்தாங்க. இப்ப இந்த போரால ரஸ்தால இருந்து அப்படியே கால் நூறு பகுதிக்கு வந்துக்கிறாங்க. கால் நூறுக்கும் அடுத்த சிட்டி ரபா. ரபா என்பது எகிப்து நாட்டுடைய போர்டர். எகிப்து நாட்டுக்கும் அதாவது பலஸ்தீனுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய போர்டர் தான் ரபா போர்டர் என்று சொல்லுவோம். இஸ்லாமியர்களே, ரஸ்தால இருந்து வந்த 2 மில்லியன் 20 லட்சம் மக்கள் இங்க வந்ததன் பின்னால அந்த யூதர்களுக்கு கிட்டத்தட்ட ரஸ்தா என்பது 41 கிலோமீட்டர் உடைய நிலப்பரப்பு அளவு. கொழும்பை விட 4 கிலோமீட்டர் தான் கூட. ஆனாலும் அந்த ரஸ்தாவை புடிச்சு கொள்ளேறார், ரப்பு எழுதுகிறார். நீங்க தருகிற நேரம் போயிட்டு வேளாண் சோர்களே, அல்லாஹ் இந்த முனாஃபிகீன்களை பற்றி, யூதர்கள் என்பவர்கள் முனாஃபிகீன்கள் என்பதை வரலாறு சொல்லுது. இப்ப ரஸ்தால இருந்து போங்க, உங்களுக்கு நாங்க தாக்க மாட்டோம், மிசைலால அஞ்ச மாட்டோம், உங்களே கொல்ல மாட்டோம் என்று சொல்றதன் பின்னால வேளாண் சோர்களே, யூனிஸ்க்கு நகர்ந்த மக்கள் சொந்த இடத்த உடுப்ப வீடு வாசல எல்லாத்தையும் வீட்டுக்கு வந்த மக்களுக்கு இன்றைக்கு யூனிஸ்டையும் தாக்குதல் நாளுக்கு நாள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தாக்குதல் நடக்குது.
எங்களுக்கு சொந்த ஊர் இல்லையே, எங்களுக்கு நோம்பு பிடிச்ச ஒன்றும் இல்லையே சொல்லி அவர்கள் நோம்ப விடல போது அவர்கள் நோம்பு பிடிக்கிறதுக்கும் திறக்கிறதுக்கும் எதை பயன்படுத்துறாங்க தெரியுமா? மிருகங்களுடைய உணவு. மிருகங்களுடைய உணவு. நான் நல்லா சூழல் வந்து அப்ப எங்களுக்கு தலைக்கு மேல தந்திருக்கிறார். ஏழை எளியவங்களை கவனித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டுல நீக்கிறாங்க சோழர்களே. சில இடங்கள்ல வெள்ளம் சிட்டில ஒரு ஏரியால நாங்க போய் பார்த்தோம். சில மக்கள் கஷ்டப்படுறாங்க. எப்படி இருக்கா? அவங்க நோன்பு திறக்கிறதுக்கு பள்ளியால கொடுக்கக்கூடிய கஞ்சை வச்சு நோன்பு திறக்கிறாங்க. இதுதான் அவர்களுடைய சாப்பாடு. இந்த மாதிரி எங்க நாட்டிலே நீக்கிறாங்க. எங்களுக்கு ரப்பும் தலைவி மேல தந்திருக்கிறானா எங்களுக்கு சேர்க்கிறதுக்கு இல்ல, ஆடம்பரமா வாழ்றதுக்கு இல்ல. அந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ண இந்த மிம்பர் மேடையில சொல்றது கூட்டமா இருக்குது. இன்னைக்கு வெள்ளந்திய பகுதியில நிறைய நாங்க வாரியாக, அதாவது பொலிஸ் வாரியாக சில விஷயங்களை நாங்க தெரிந்து கொண்டோம். எந்த அளவுக்கு என்ன மக்கள் பெண்மணிகள் வயிற்று பிளப்புக்காக கஷ்டத்துக்காக விபச்சாரத்தில் ஈடுபடுறாங்க. ஏழாம் பொழுது ரொம்ப எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சொத்து மற்ற மக்களையும் கவனிக்கிறதுக்காக இந்த ரமலான் ஒரு அரிய சந்தர்ப்பம். அவர்களையும் கவனித்துக் கொள்ளுங்க. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இந்த கசாவுடைய மக்கள் எந்த அளவுக்கு என்றால் அன்றைக்கு ஒரு தாய் கடற்கரை பகுதியில் இருந்து கொண்டு குர்ஆன் ஓதுறார். அந்த தாயை பற்றி எழுதுறாங்க. எப்படியான தாய் இருந்துச்சுன்னா அந்த தாயுடைய முழு குடும்பமும் செய்தார். முழு குடும்பமும் அந்த தாய் ஓதக்கூடிய குர்ஆனை தூள் பண்ணி காட்டாங்க. அந்த குர்ஆன்ல ரத்தம் பட்டிக்குது. அவங்களுடைய குடும்பம் செய்தாக்கூடிய நேரத்துல பட்ட அதே குர்ஆன், ரத்தம் பட்ட அதே குர்ஆனை எடுத்து அப்போட பேசுறார். உலக ரீதியாக எல்லாத்தையும் இழந்தார்கள். அப்போது பேசுறது இழக்க அப்போ எங்களுக்கு எல்லாம் சந்திக்கிறான். அல்லாவோட பேசுறதுக்கு நேரம் இல்லை, துவா கேட்க நேரம் இல்லை, குர்ஆன் ஓதுறதுக்கு நேரம் இல்லை. நாங்கள் தன் நம்பிக்கை தந்தார்கள். அல்லாஹ் தந்த நியமத்துக்கு நாங்கள் தன் இன்னும் நம்பிக்கை செல்ல 18 நோம்பாவிட்டு எவ்வளவு குர்ஆன்ல எத்தனை பகுதி ஓடிக்கிறோம், எத்தனை ஜுஸு ஓடிக்கிறோம். நாங்க எங்களை செக் பண்ணி பார்ப்போம். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அதனால இந்த மக்களுக்காக நாங்க துஆ செய்வோம். எந்த அளவுக்கு இந்த நேற்று வரைக்கும், அதாவது ஐநாவுடைய தீர்மானம் பண்ணப்படும். அதாவது 2 கிழமைக்கு நோம்பு முடிகிற வரைக்கும் யுத்தம் நடக்காது என்று சொல்லி முடிவு செஞ்சும் இந்த யூதர்கள் கேட்கிறாங்க. இல்ல, இந்த யூதர்கள் என்ன செய்யறாங்க என்றால் ரஸ்தாவை அட்டாக் பண்ணி அந்த ரஸ்தாவை அழிக்கலாங்கிறதுக்காக யூனிஸ்ல கைய வைக்க போறாங்க. யூனிஸ்ல கைய வைக்கிறதுன்னு சொன்னா 20 லட்சம் மக்கள் சகிதாக்கப்படுவாங்க. 20 லட்சம் மக்கள். இதுவரைக்கும் சகிதானவர்கள் எண்ணிக்கை 35,000 தாண்டிட்டு அதுல சின்ன பிள்ளைகளும் பெண்களும் தான் கூட. சின்ன பிள்ளைகள் கிட்டத்தட்ட மேலாம் சூழல்களே 15,000 சின்ன பிள்ளைகள் இதுவரைக்கும் சகிதாகிறாங்க. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சுவர்க்கத்துல இன்பங்களை கொடுத்து கொண்டிருப்பார். நான் சுவர்க்கத்துக்கு போனேன். அந்த போன நேரத்துல வாசல் ஒரு மலை இருந்துச்சு. அந்த மலையில சின்ன வயசு இஸ்லாமியர்கள்ல யாரெல்லாம் மௌத்தா போனாங்களோ அவங்க அல்லாஹ் அந்த மலையில வச்சிருக்கிறார். அந்த மலையில வச்சு நபீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் சாரா அலைஹிஸ்ஸலாத்தையும் உம்மா வாப்பாவாக அவங்களை மெயின்டைன் பண்றது அல்லாஹ் வச்சிருக்கிறார். கியாமத் நாள் ஆயின உடனே வந்து அவங்களுடைய பெற்றோர்கள் இடத்துல நாங்க சின்ன வயசுல மௌத்தா போனவங்க புல் என்று சொல்லி கையில கொடுப்பாங்க. இந்த நேரத்துல அந்த புல்ல சொல்லும், யா அல்லாஹ் எங்களை சுவர்க்கத்துக்கு அனுப்பினமாய் என் உம்மா வாப்பையும் சுவர்க்கத்துக்கு அனுப்பும். புது பொரு அன்பும் மகாபாவுக்கும் அல்லாஹ் அந்த பிள்ளைகளுடைய சபாத்து கபல் செஞ்சு உம்மா வாப்பாவும் சுவர்க்கத்துக்கு அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால அம்மா இஸ்லாமியர்களே, இந்த மக்களை நாங்க மறக்கக்கூடாது. அந்த மக்களுக்காக துஆ செய்வோம். அவர்களுடைய ஈமானுடைய பலம் எல்லாத்தையும் இருந்தாலும் சின்ன பிள்ளைகள் சொல்றது அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லி குர்ஆன் ஓதுறாங்க, குர்ஆன் போட்டி வைக்கிறாங்க. யுத்தம் நடக்குது, குர்ஆன் போட்டி வைக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய அந்தஸ்துடைய அந்த சல்லாஹ் உண்மையான சோதனை. ரப்பு நினைச்சா இந்த யூதர்களை சில செகண்ட் போதும் 6 கூட்டத்தை அழிச்ச ரப்பு, சமூக கூட்டத்தை அழிச்ச ரப்பு, லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை அழிச்ச ரப்பு, ஃபிரௌன கடல பிளந்து 6 லட்சம் ஃபிரௌனோட சேர்த்து எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக அழிச்ச ரப்பு. சில செகண்ட்கள் ரப்புக்கு போதும். ஆனா யாரு நல்லவர்கள், யாரு முத்தகீன்கள், யாரு முனாஃபிகீன்கள், யாரு ரப்புடைய சோதனை பொருள் கொள்றாங்க என்பதை ரப்பு செக் பண்றார். இந்த உலகத்துல என்ன செக் பண்றார்? அந்த மக்களை பார்க்கக்கூடிய நேரத்துல எங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு சோதனைகளே தரல் என்றுதான் சொல்லணும், எங்களே சோதிக்கலன்னு தான் சொல்லணும். அந்த மக்களை நாங்க நினைப்போம். அந்த மக்களுடைய தீமா ஒரு புல் உமாட்டு கேட்குது,
உம்மாவே ஷஹீதாக்கூடிய நேரத்துல எங்களோட உடம்புல வலி ஏற்படுமா? அந்த தாய் சொல்லி கொடுக்குறா, இல்ல மகளே, ஷஹீதாக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் ஒரு ஷஹீதுக்கு 6 அந்தஸ்தை வச்சிருக்கிறான். அதுல ஒன்றுதான் நீங்க ஷஹீதாக்கக்கூடிய நேரத்துல ரப்பு ஓரத்தை காட்டி உங்க உடம்புல நோவு இல்லாம போட்டுருவான். எவ்வளவு பெரிய ஒரு ஈமான் இருந்த தாய் போகிறது எப்படி சொல்லி கொடுக்கிறார்? ஒரு அதாவது ஷஹீதான 15,000 பேர்ல ஒருவர், ஒரு சிறுவன் 6 வயசு 3 மாசமும் முகமது அல் லலீல் சொல்லக்கூடிய ஒரு சிறுவன் ஷஹீதாகினான். அந்த சிறுவனுடைய சாதனையை பாருங்க, எங்களையோட ஒப்பிட்டு பாருங்க. அந்த ஷஹீதான அந்த 6 வயசு 3 மாசம் சிறுவனும் முழு குர்ஆனை மனதில் சொல்லியிருக்கிறார். முழு குர்ஆனை. இன்னொரு பெண், அதாவது 7 வயசு திரும்பி சக்கராத்துடைய நிலைமை என்று அந்த வீடியோ இருக்கிறது. அந்த வாப்பா சக்தி அணைக்கிறாரு. சக்கராத்துடைய நிலைமை பாபா அரபுல பேசுது, வாப்பாவே சொல்லுங்க மகளே, அல்லாஹ் தானா சொர்க்கத்தில் ஓடக்கூடிய ஆறுகளுடைய காட்சிகள் எனக்கு காட்டான். பாப்பா சொர்க்கத்தில் ஓடக்கூடிய ஆறுகளுடைய காட்சிகளான காட்டான். சுப்ஹானல்லாஹ், உண்மையான ஈமான் உள்ளவர்கள். இதனால உலகத்துல பின்னா ஏற்படக்கூடிய நேரத்துல நீங்க ஷாமுக்கு போங்க, ஷாமுடையவர்கள்ட்ட உண்மையான ஈமானிக்கு சொன்னாங்க. அதனால வேளாண் சோதர்களே என்ன சொல்ல வாரீங்கன்னா, இப்படியான நிலைமைக்கு நல்லா சொல்ல பள்ளிவாசல் இல்ல, தராவி சவுடல்ல, குர்ஆன்ல ரத்தம் பற்றிக்கு குர்ஆன் சுகாதார சவுடல்ல, நோம்பு தொண்டும் இல்ல, மிருகங்களுடைய உணவு. ஆனாலும் நோம்ப விடல சோதர்களே, அவர்களுடைய ஈமானோட பார்க்கக்கூடிய நேரத்துல நாங்க எந்த அளவுக்கு அவர்களுக்கு இருக்கிறோம். அவர்களுடைய ரமதானம், உன்னுடைய ரமதானம் 5 மாசத்துக்கு மேல போர் நடக்குது, ரொம்ப நினைவுபடுத்துறாங்க, அல்லாஹ் மறக்கல்ல. அதனால வேணாம் சோதர்களே, நான் என்ன சொல்ல வாரேன்னா, இதை நிறுத்தி தரு எதிர்த்து, அதாவது இங்க இருக்கக்கூடிய ரமதான ரப்புடைய விவாதத்தை கொஞ்சம் சராவிக்கு வாங்க. முதலாவது சுபோல தான், முதலாவது 10 தான் பள்ளி, அதாவது சுபோடைய நேரத்துல வலிஞ்சு நினைச்சு அதுக்கு போற சுபோ ஆட்களை காணல. முதலாவது 10 மட்டும்தான் சொல்லாது. அதுக்கு போற வாரம் 27 27 முதலாவது 10 மட்டுமில்ல ரமதான், முதலாவது 10 மட்டுமில்ல இஸ்லாம், முழு ரமதானும் இஸ்லாம். முழு ரமதான் அமல் செய்ய இந்த அடிப்படையில ஏழை எளியவர்களை நாங்கள் கவனித்துக் கொள்வோம். அப்படின்னு சொன்னாங்க. சோர்வுகளை சில நாள் அல்லாஹ்வுக்காக தயாரித்து வச்சிருக்கிறார். வெளியில இருந்து பார்த்தா உள்ளுக்கு விளக்கும், உள்ளுக்கு இருந்து பார்த்தா வெளியே விளக்கும். கண்ணாடியால செய்யப்பட்ட மாநிலம், கண்ணாடியால செய்யப்பட்ட மாநிலம் டிரான்ஸ்பேரண்ட், அதாவது வெளியில இருந்து பார்த்த உள்ளுக்க அவ்வளவு அழகான மாளிகை. ஒரு 6ஆவது எண்ணிக்கைதான் யாரும் இவ்வளவு சிறந்த மாளிகை, இவ்வளவு அழகான மாளிகை யாருக்கெல்லாம் வச்சிருக்கிறார்? 4 பேர் சொன்னாங்க. மக்களோட மென்மையாக பேசுறவங்க, முழு நோன்பையும் நோக்குறவங்க, இரவு நேரத்துல செய்யாமலே தஹஜ்ஜுத் தராவி சொல்லுறவங்க, அதே போல சதகா தான தர்மங்கள் செய்யறவங்க. இந்த அடிப்படையில் அன்பான இஸ்லாம் உறவுகளே, ஒவ்வொரு ஜும்மாலையும் ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயம் என்றால், நான் மேல சொன்ன மாதிரி ஏழை எளியவங்க பெண்களுடைய நிலைமைகளை நான் சொன்னேன். அவர்களை தேடி சொல்றதாக தான தர்மங்கள் செய்ய நிச்சயமாக அல்லாஹ் தாலா சதகா செய்யப்படுவது கண்ணியமான முறையில் சொல்லுங்க. அப்படி செய்யறவங்களுக்கு ரப்பு அவனோட கோபப்பட மாட்டான். இரண்டாவது, நல்ல மரணங்கள் நிச்சயமாகும். நல்ல மரணங்கள் அல்லாஹ் சதகா கொடுத்திருக்கிறார். அதே போல நம்ம ஏற்படுத்தின மாதிரி துஆ சதகாக்கு எங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகள் அல்லாஹ் இல்லாமக்கிறார். அதனால வேணாம் அவர்களே, அப்துல்லா பின் பார் அவங்கள்ட்ட வந்து ஒருத்தர் சொன்னாரு, 7 வருஷம் எனக்கு காலில் ஒரு நோய், சரியாக உட்கார்ந்து சொன்னீங்களா, சரியாக நடக்கலாம். அப்துல்லா பின் பார் சொன்னாங்க, மக்களுக்காக நீங்க ஒரு கிணறை கெட்டி கொடுங்க. கெட்டி கொடுக்கிறாரு. 2 மாசத்துக்கு போறோம். அப்துல்லா பின் பார் சொன்னாங்க, அல்லாஹ் அந்த சதகாவுடைய வழக்கத்துல இந்த நோயை குணப்படுத்திட்டார். சுப்ஹானல்லாஹ், நிறைய விஷயங்கள் 20க்கும் மேற்பட்ட சிறப்புகள் இருக்கிறது. அதனால மேலாம் அவர்களே, பள்ளியில மாறுவதற்கு, பள்ளியில ஊழியம் செய்யக்கூடியவர்களுக்கு கண்ணியமான முறையில நீங்க சதகா கொடுங்க. இவர்களுடைய சிறப்பை விளங்கணும் என்றால் ஒரே ஒரு ஹதீஸ் சொல்லுங்க. ஹதீஸ் சொன்னாங்க, முதல் தப்புடைய சிறப்பையும் வாங்க சொல்வதுடைய சிறப்பையும் மக்கள் விளங்கினா அடிச்சு கொண்டு வந்து முதல் தப்பு அடிப்பாங்க, அடிச்சு கொண்டு வந்து போட்டி கொண்டு வந்து வாங்க சொல்லுவாங்க. அதே வாங்க சொல்லக்கூடிய ஊழியர்கள் அந்த பண்பாக இருக்கிறார். முதல் தப்புக்கு அந்த சிறப்பு என்றால் முதல் தப்பையும் தாண்டி இமாமத் செய்யக்கூடிய இமாமுடைய சிறப்பு அவர்களுக்கு எவ்வளவு வளர்த்தார். நீங்க செய்யக்கூடிய சதகாக்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடியது நிச்சயமாக அவர்களுடைய துஆவின் மூலமாக உங்களோட வாழ்க்கையில் எல்லாம் பறக்க செய்வார். உங்களோட பிள்ளைகளுடைய எலும்பு நல்லா பறக்க செய்வார். நிலைமைகள் நல்லா சீராக அவர்களுடைய
அவர்களுடைய துவா போதுமானது. இந்த நேரமும் மலக்கு மாற்றிருக்கிறல்ல, பள்ளி வாயில இருக்கிறாங்க, அந்த துவா நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ரமதான இபாதத்ல துவாலகளிய உங்களுடைய மக்களையும் மறந்துடவானா, மக்களை மறந்துடவானா. நிச்சயமாக அவர்களுக்காக துவா செய்யக்கூடிய நேரத்துல எங்களோட நிலைமைகளை அல்லாஹ் தஆலா சீராக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போதுமானவன். வல்லனாய் நம்ம சுப்ஹானஹு வ தஆலா நம் மனைவியுடைய பாவங்களை மன்னிப்பானா, பெற்றார் உற்றார் ஒருவனுடைய பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ், உலக முஸ்லிமுடைய பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ். இங்கிருக்கக்கூடிய ரமதானை உன்னுடைய இபாதத்ல கழிக்கக்கூடிய கூட்டத்தில் ஆகிறியா அல்லாஹ். அரஹமுர் ராஹிமீனாக இருக்கிறாயா அல்லாஹ். உன்னுடைய ரஹ்மத்தை மகுபிரத்தையும் நரக விடுதலையும் பெற்ற கூட்டத்துல நம் அனைவரையும் ஆக்கிடுவாயாக. அதே போல ரத்தாவுடைய மக்களுடைய நிலைமை என்னை விட அறிந்த ரப்பாக இருக்கிறாயா அல்லாஹ். அவர்களுக்கு விமோசனத்தை கொடுக்கிறியா அல்லாஹ், அவர்களுக்கு உதவி செஞ்சிரியா அல்லாஹ். இஃப்தார் செய்வதற்கோ நோன்பு திறப்பதற்கோ சரியான உணவின்றி உன்னுடைய நோன்பை திறக்கிறார்கள், ரஹ்மானை நோன்பை திறக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்கள் தத்துவா உடையவர்கள் யா அல்லாஹ், சிறந்தவர்கள் ரஹ்மானே, அவர்களுக்காக கையேற்றுவோம் யா அல்லாஹ். எங்களைய உன்னுடைய நிகமத்துக்கு நம்பிக்கை அடியார்களாக இருக்கிறோம் யா அல்லாஹ். நன்றி